அடுத்தது இந்த உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள்ல இதை சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? பெண்ணை தொட்டா உது முறியும்பாங்க. ஆனா உது முறியாது. பெண்ணை தொட்டால் உது முறியும் என்று சொல்லுவாங்க. அது என்ன செய்யாது? உது முறியாது. நினைச்சீங்களா? இத கொஞ்சம் உங்களுக்கு வணங்க வைக்கிறேன். அது எப்படி? இது கொஞ்சம் ஆச்சரியமா கூட வைக்கலாம். நான்லாம் சின்ன வயதுல உது, அதாவது சில நேரம் வீட்டில் உது செய்து கொண்டு போகக்கூடிய தேவை ஏற்படும் ஆரம்ப காலங்களில். இப்போ வீட்டில் இந்த மாதிரி டப் வசதியெல்லாம் இல்லை. அப்ப உது செய்யறதுக்கு தாயிடத்துல தண்ணி தாங்கன்னு கேட்டா தண்ணி கொடுப்பாங்க. அந்த காலத்துல செம்புல சொல்லுவாங்க தண்ணி, இல்லையா? அப்படித்தானே? செம்புல. எந்த அளவுக்கு அந்த அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, தண்ணியை கொண்டு தரக்குள்ள கூட அந்த செம்புல இப்படி பிடிச்சு கொண்டு வர மாட்டாங்க. அவங்களோட விரல் கூட தண்ணில படக்கூடாது, இப்படித்தான் பிடிச்சு கொண்டு வருவாங்க. அந்த அந்த விரல், தாயுடைய விரல் கூட தண்ணில படக்கூடாதுங்கிற மாதிரி. இது ஓவர், அதிகபட்சம், இல்லையா? அப்ப பெண்ணண்டா யாரெல்லாம் வருவாங்க? தாய் வருவாங்க, தன்னுடைய மகள் வருவாங்க, தன்னுடைய சாட்சி வருவாங்க, தன்னுடைய சகோதரி வருவாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்முடைய மஹரம். அது மாதிரி மனைவியும் வருவாங்க. நம்முடைய வாழ்க்கையில பாதி. இவங்களுடைய உடம்புல நாம பொது செய்து விட்டு படக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பிரயாணங்கள் செல்லும் போது எவ்வளவு பக்குவமா இருந்தாலும் நெரிசல்கள்ல பட வாய்ப்பு இருக்கிறது. அதை விட மக்காவுக்கு நீங்க உம்ரா செய்ய போறீங்க, ஹஜ் செய்ய போறீங்க, எவ்வளவு பக்குவமாக நீங்க போனாலும் வேணுமென்று இல்ல, அங்க நெரிசல்ல படும். இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஒரு ஆண், என் தாயோட, என் மனைவியோட, என் மகளோட, என் சகோதரியோட நான் உம்ராவுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன் என்று வச்சுக்கொள்ளுங்க. நீங்களும் அப்படிதான் போவீங்க. உங்களுடைய கணவனோட, உங்களுடைய தந்தையோட, உங்களுடைய சகோதரன் கூட, உங்களோட மகன் கூட போவீங்க. அவங்க எல்லாம் ஆண்கள் இல்லையா? நெரிசல்களான இடத்துல என்ன எப்படி நடக்கும்? கையை பிடிச்சுக்குவாங்க. சின்னங்கள நீங்க உடம்ப பிடிச்சிக்க வேண்டி வரும். நெரிசல் வரும்போது அப்ப உது முறிஞ்சா என்ன ஆகும்? அதுக்கு இப்படி ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இடங்கள்ல போனோடனே ஷாவி மதுஹபா இருந்தா நீங்க அந்த ஹஜ்ஜி முடியும் வர, அந்த உம்ரா முடியும் வர என்ன ஆயிரணுமா? ஹனஃபி ஆயிரணுமா? தயவு செய்து யாரும் நான் மதுஹப்ல அட்டாக் பண்றதா நினைச்சுக்கொள்ள கூடாது. இப்படி சொல்லதான் நான் சொல்றேன் உங்கள்ட்ட. என்ன ஷாவி மதுஹப்ல முடியும், ஹனஃபி மதுஹப்ல முடியாது. ரஹ்மஹுல்லாஹு ஜமீஆ. தயவு செய்து யாரும் நாங்கள் இமாம்களை குறை சொல்வதாக நினைத்தால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். ரஹிமஹுமுல்லாஹு ரஹ்மத்தன் வாசிஆ. எல்லா இமாம்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய அருளால் அவனுடைய கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்கி வைப்பானாக. அவர்கள் செய்த அமல்களை அல்லாஹ்வுத்தஆலா ஏற்றுக்கொள்வானாக. அவர்கள் இஸ்லாத்துக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்கள் செய்து தந்த அந்த பணியினால் தான் நாமெல்லாம் மார்க்கத்தை விளங்குவது இலகுவாக இருக்கிறது. அவர்கள் எழுதி தந்த புஸ்தகத்தை வச்சு நாம உங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கெல்லாம் பெரிய ஆய்வாளர்கள் இங்க பேச வரல. நாங்கெல்லாம் தாலிபு இல்ம், இன்னும் மாணவனா தான் இருக்கிறேன். இன்னும் நான் அறிவை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். என் மூலமாக உங்களுக்கு சில செய்திகளை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு அந்த கொஞ்சம் அறிவை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளவுதான். இங்க செய்தியை ஒரு மார்க்க விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் செய்தியை. மத இமாம்களை நம்ம இங்க கொச்சப்படுத்த வரல. அவங்க இதுல இருந்து நிரபராதிகள். அந்த மதுஹபில் சொல்லப்படக்கூடிய செய்தியை சொல்றேன். அவங்க சொல்லிருந்தா கூட அவங்க என்ன சொல்லிட்டாங்க? நாங்க எங்களுடைய அறிவுக்கு, அவங்க பெரிய அறிவு மேதைகள், அவங்களுடைய கால் தூசிக்கு நான் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. அதை இந்த பாடத்தை ஃபிக்ஹுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன். அவங்க சொல்லிட்டாங்க, குறிப்பா இமாம் ஷாஃபி, இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி ரஹிமஹுமுல்லாஹு ரஹ்மத்தன் வாசியா என்ன சொன்னாங்க? நாங்க ஒன்று சொல்லி அது ஹதீஸுக்கு முரணாக இருந்தா நாங்க ஹயாத்தோட வாழும் போதும் நாங்க மரணிச்சதுக்கு பிறகும் அதுதான் எங்கட மதுஹப். எங்கட சொல்லிலிருந்து நாங்க வாபஸ் ஆயிட்டோம், நீங்க விலகி கொள்ளுங்க என்று பொதுவான ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூலுல்லாஹி அந்த இமாம்கள் எல்லாம். ஆகவே செய்திக்கு வருகிறேன். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரக்கல ஷாஃபி ஹனஃபி ஆயிரணுமா, ஹஜ் முடிய பிறகு திரும்ப ஷாஃபி ஆயிரணுமா என்று ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. பண்ணிட்டீங்களா? ஷாஃபி ஆறது, ஹனஃபி ஆறது, அம்பலி ஆறது, மாலிக் ஆறது அப்படின்னு நாம என்ன செய்யக்கூடாது. கட்சி மாதிரிலாம் இல்லை. நாங்க பொதுவாக ஒரு முஸ்லீம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மூலமாக அறிவை நாம பெற்றுக் கொள்வோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுஃபியான் அத்-தௌரி, இமாம் இப்னு உயைனா, இமாம் புகாரி, இமாம் மாலிக், இமாம் நஸாயி, இமாம் முஸ்லிம் என்று யாரெல்லாம் அறிஞர்களாக புக்குகள் எழுதி தந்து போனாங்களோ, கிதாபுகள் அதில் படிச்சு வழங்கி அறிவுகள் எங்கெல்லாம் இருக்குது எடுத்துக்கொள்வோம். நினைக்கிறீங்களா? அப்ப பெண்களை தொட்டால் உது முறியுமாண்டா? முடியாது. என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா,
பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. தயவு செய்து இந்த ஹதீஸ் கேளுங்க. என்ன சொல்லாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பல மனைவிமார்கள் 11 மனைவிமார் இருந்தாங்க. பொதுவாக மொத்தத்தில் 11 மனைவிமார். ஒரு தடவை ஒரு காலத்தில் 9 மனைவிமார்கள் ஒரு சமகாலத்தில் வாழ்ந்தாங்க. இதை நபி அவங்களுக்கு மட்டும் 4 விட அதிகமாக திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டாங்க. ஒரே நேரத்தில் 11 மனைவிமார் வரைக்கும் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதிச்சிருந்தான். அதாவது 4க்கு அதிகமாக அனுமதிச்சிருந்தான். 11 மனைவிமார்களே அவங்க மொத்தத்தில் முடிச்சிருந்தாங்க. ஒரே சமகாலத்தில் 9 மனைவிமாரை வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஒவ்வொரு மனைவிமாரிடத்திலையும் அவங்க ஒவ்வொரு இரவு தங்குவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாங்க, என்னுடைய வீட்டில் தங்குற இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாள் இரவிலே நான் பார்க்கிறேன், என் பக்கத்தில் ரசூலுல்லாஹ் அவங்களை காணல. என்னோட உறங்க வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினாங்க. நான் நடுந்த செய்யல, நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ் அவங்களை நான் காணல, தேடி பார்க்கிறேன் காணல. இப்போ தேடுறேன் ரசூலுல்லாஹ் அவங்களை. ஏன்னா அந்த டைமில் நம்ம வீட்டில் என்ன இப்பதான் மொபைல் போன்ல இருக்குது, டச்ல அப்படி அடிச்சு பார்த்தா உடனே விளங்கிடும் இல்லையா? அல்லது பட்டன்ல கையிலே வச்சு ரிமோட் வச்சுக்கிறோம், அல்லது கொஞ்சம் எழுந்து பட்டனை போடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததா? இல்ல. அவங்களோட வீட்டில் விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லாம வாழ்ந்துக்கிறாங்க. அப்ப அந்த இருட்டுக்குள்ள ஆயிஷா நாய் சொல்லாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களை நான் அப்படியே தேடுறேன், அப்படியே தேடி போறேன். எங்க என்ன அறைக்குள்ள காணல. அப்படியே என்னுடைய தேடுதல் அதிகமாகிறது. எங்க வரைக்கும் போது பள்ளிக்குள்ள விட போறேன். அப்படியே தேடிட்டு போகல, அப்படி கை மூலமாக எங்க படுது ரசூலோட உடம்பு பார்த்துட்டே போறேன் சொல்லாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க. எப்படி அந்த ஹதீஸை படிச்சுக்காரன் பாருங்க. ஃபகத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات ليلة من الفراش, இந்த படுக்கையில ரசூலுல்லாஹ் அவங்களை நான் காணாமல் போய்விட்டேன், அவங்கள காணவில்லை. ஃபல்தமஸ்துஹு, இப்ப தேட ஆரம்பிக்கிறேன் ரசூலுல்லாஹ் அவங்கள தேட ஆரம்பிக்கிறேன். ஃபவதஅது யதி அலா பத்னி கதமைஹி, என்னுடைய கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளங்காலில் பட்டது. என் கை அப்படியே தேடிட்டு போகலங்க, உள்ளங்கால்ல படுது. வஹுவ ஃபில் மஸ்ஜிதி வஹுமா மன்சுபதானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எங்க இருக்குது பாருங்க. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களோடு அவங்க உறங்குவதிலும் அவர்கள் பங்கு கொடுத்தார்கள். ஆனால் தனக்கு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடமை இருக்குதே, அதிலையும் அவங்க என்ன செய்யல, குறைவு செய்யல. அப்படியே போக்கல, பள்ளிக்குள்ள அந்த 2 காலும் நெட்டப்பட்டிருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுஜூத் வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூத் வைக்கிறாங்க. அந்த 2 காலும் நெட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இப்படி நெட்டப்பட்டு என்ன செய்யும்? தேடி போகல என்ன செய்யும்? அந்த காலுடைய உள்பகுதியில உள்ளங்காலிலே என்னுடைய கைப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க இந்த துஆவை ஓதிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிரில்லாக மின் சஹதிக் வ அஊது பிமுஆஃபாதிக மின் உகுபதிக் வ அஊது பிக மின்க லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். என்னது? யா அல்லாஹ், உன்னுடைய கோபத்திலிருந்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தர்றேன். உன்னுடைய திருப்பொருத்தம் இருக்கிற அதை கொண்டு உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தர்றேன், என்ன கோபித்து விடாதே. உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னுடைய மன்னிப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தர்றேன், நீ தண்டித்து விடாம எங்களை மன்னித்து விடு. உன்னிலிருந்து உன்னை கொண்டு நான் என்ன செய்கிறேன், உன்னிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாப்பு தர்றேன். யா அல்லாஹ், என்னை பாதுகாத்து விடு நரக நெருப்பிலிருந்து. லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக, உன்னை என்னால் புகழ முடியாது, அந்த அளவுக்கு உன்னுடைய புகழ் அதிகமானது. உன்னை புகழ்வதற்கு எனக்கு நாவில்லை. லா உஹ்ஸி, என்னால் மற்றிட முடியாது. ஸனாஅன் அலைக, உன் மீது நான் புகழக்கூடிய புகழை. அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், உன்னை நீ எப்படியெல்லாம் புகழ்ந்தாயோ அதுக்குன்னு தான் தகுதி உள்ளவன். என்னால் உன்னை முழுக்க உனக்கு புகழை செலுத்தக்கூடிய அளவுக்கு என்னிடத்தில் வார்த்தை இல்லை என்ற வார்த்தையை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்திலே என் கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்காலில் பட்டது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்டது. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நம்முடைய இரவு நேரத்தில் ஒரு சிறிய பகுதியாவது இந்த மாதிரி தஹஜ்ஜுத் தொழுது அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டு மறுமைக்காக, பிழை பொறுப்புக்காக, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய மக்கள் ஆகணும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அந்த நல்லவர்களுடைய பண்புகள்ல உண்டு, நல்லடியார்களுடைய பண்புகள்ல உண்டு, அவங்களுடைய விழாக்கள் படுக்கையிலிருந்து தூரமாறிக்கும். அவங்க இரவெல்லாம் படுக்கையிலேயே அவங்க கழித்து அந்த இன்பத்தை புறமாட்டார்கள். கொஞ்ச நேரம் படுக்கவும் செய்வாங்க, கொஞ்ச நேரம் எழுந்து
என்ன தொழவும் செய்வாங்க. அதுவும் இரவுடைய கடைசி பகுதி. இன்ஷா அல்லாஹ் எதுவும் ரப்பஹும் ஹவுஃபன் வதமா, அல்லாஹ்விடத்தில் உள்ள சுவர்க்கத்தை ஆசை வைத்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியவர்களாக அல்லாஹ்வை பிரார்த்திப்பாங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. இது அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். இத செய்தி என்ன? இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய இதான் ஃபிக்ஹ், இதான் ஃபிக்ஹ். எங்க உடம்புல கைப்பட்டா உது முறியாதுன்னு செய்தி ஒண்ணும் கிடையாது. இதுல இருந்து என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல ஆயிஷா நாயுடைய கால் பட்டது ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருக்கும். ரசூலுல்லாஹ் பொருள் சொன்னாங்களா, ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா இதுக்கு அப்புறம் தொடக்கூடாது, என்ன நான் தொழக்கல, நான் உதுவோட வைக்கல, உது முறிஞ்சிடும். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படியே திடீர்னு தொழுகை விட்டாங்க, என்ன செஞ்சீங்க ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, என்ன உதுவ எல்லாம் ஆகிட்டீங்களே சொன்னாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்றும் பேசல தானே, இருந்த ஹதீஸ்ல வந்திருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு பெண்ணுடைய உடல் ஒரு ஆணுடைய உடல்ல பட்டா, ஒரு ஆணுடைய உடல் ஒரு பெண்ணுடைய உடல்ல பட்டா என்ன ஆகாது? உது முடியாது இல்லையா? இதுக்கு ஒரு ஒரு தமாசா சொல்லுவாங்க, தமாசா இருக்கிற சொல்லுது, இந்த உது முறியும் என்று அடம் பிடிக்கிறாங்களே, நம்ம இதுல சொல்லத்துல நமக்கு என்ன லாபம் இருக்கு? முறியாடு சொல்லத்துல ஹதீஸ்ல சொல்லப்படுது, நம்ம சொல்றோம். அப்ப நம்ம இதுக்கு முதல்ல அந்த நம்பிக்கையில இருந்தோம். இந்த ஹதீஸ்லாம் கலியாராமத்து பிறகு இப்ப அந்த நம்பிக்கை இல்ல. அதாவது என்ன, ஆணுடைய உடம்பு அல்லது பெண்ணுடைய உடம்பு பட்டா உது முறியாதுங்கிறது நம்ம சொன்ன கண்டிஷன்ல வேணும்னு படக்கூடாது. வேணும்னு பட்டா வேற விஷயம் பண்ணிக்கிறீங்களா? வேணும்னு படுறதுன்னு அர்த்தம் அந்த தவறான, அதாவது அந்த உணர்வுகளோட மனைவியோட இருந்தாலும் சரி, அல்லது அந்நிய பெண்ணோட படவே கூடாது. எப்பயும் பட்டா உது முடியாது சாதாரணமா பட்டா, ஆனா தவறான குதிரை பட்டா ஹராம், அது ஒரு சட்டம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? சாதாரணமா படுவது. அப்ப இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்புல ஆயிஷாவுடைய கால் பட்டு கைப்பட்டு அவங்களுடைய காலை அவங்களுடைய கைப்பட்டு என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிக்கவும் இல்லை, அவங்க ஆயிஷா நாயிட்ட திரும்ப சொல்லவும் இல்லை. இது என்ன விளங்குது? ஒரு இந்த ஆணுடைய உடம்பு பெண்ணுடைய உடம்புல பட்டா, பெண்ணுடைய உடம்பு ஆணுடைய உடம்புல பட்டா என்ன செய்யாது? உது முடியாது. விளங்கிட்டா இல்லையா? கிளியரா இல்லையா? இதுக்கு என்ன செய்வாங்க? தமாசா ரசூலுல்லாஹ் அவங்க சொக்ஸ் போட்டு துருதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது ரசூலுல்லாஹ் சொக்ஸ் போட்டு துருதாங்களா, அதனால அவங்களுடைய கைப்பட்டது அவங்களுடைய உடல்ல படல, மேனியில படலன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காலத்தை எங்க சொக்ஸ் எல்லாம் போட்டிக்கிறாங்க. அடுத்து வந்து பொதுவாக வரக்கல, பொதுவாக தான் விளங்கணும்.